டேய் எதுக்குடா என்ன வர சொல்லுங்க? நீ பாட்டு கௌரி கல்யாணம் பண்ணிட்டு கும்மாளம் போட்டுட்டு இருக்கியா? நாங்க இங்க சோதுக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்ற? நாங்க ஒயின்ஸா பார் நடந்தான்னு முடிவு பண்ணிட்டோம்டா. அதுக்காக நீ பணத்தை தயார் பண்ண. எனக்கு 10 லட்சம் பணம் தேவைப்படுது. டேய் அவளை பணத்துக்கு நான் எங்கடா போட்டோம்? உங்க அப்பாட்ட கேளு. வாழ்க்கையில முன்னேற நல்ல சந்தர்ப்பம். இதை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் நம்ம பிச்சைக்காரன் தான் வாழணும். டேய் அவளை பணத்தை என்னால ஏற்பாடு பண்ண முடியாது. எனக்குன்னு குடும்பம் வந்துச்சு. நீ என்ன பண்ணு ஏது பண்ணு எனக்கு தெரியாது. கேட்ட பணத்தை கொடுக்குற. ஏய் என்னடா மிரட்டி பாக்குறீங்களா? பணம் தாலனா என்னடா பண்ணுவீங்க? டென்ஷன் ஆகாத காமிச்சா. நாங்களே எத்தனை இப்பதான் தெரியுது. நாங்களே வாழ்க்கையில செட்டில் ஆகணும் முடிவு பண்ணிட்டோம். இந்த பார்ட்டி எங்களுக்கு கிடைச்சாக்க நாங்கள் இதாகிடும். எங்களுக்கு உடனே சும்மா தர வேண்டாம். உங்க கூட சேர்ந்து எத்தனையோ நாங்க தப்பு பண்றோம். எல்லாத்தையும் நீ தான் அனுபவிக்கணும். நீ காதல் திருமணம் பண்ணிட்ட, எங்களை கல்வி விட்டுவிட்டியா? எதோ நீ பண்ணிக்க, எங்களுக்கு தேவையில்லை. நாங்க கேட்ட படத்தை எங்களுக்கு கொடுத்தாவனு இல்ல. உங்களுக்கு நீ என்ன தப்பு பண்ணி எல்லாத்தையுமே நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம். ஏய் நான் கொடுத்துட்றேன் வாங்கிக்கங்க. இனிமே இந்த கடத்தல் கொலை இனிமே எதுவுமே வேண்டாம். இதோட முடிச்சுக்குவோம். பணத்தை வாங்கிட்டு நீங்க என்னமா பண்ணிக்கங்க. இனிமே என்ன தேடி நீங்க வராதுங்க. இனிமே பொண்டாட்ட பிள்ளைங்கன்னு நான் சந்தோஷமா ஆசைப்படுறேன் வாழ்றேன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்க. அங்க ஒரு விருந்து வச்சிருக்கோம். விருந்துல கலந்து போ. தொட்டாலே தூளாகும் ஒத்துக்கடி மெத்த மேலே நீ பாடத்த கத்துக்கடி.
அடங்காமல் அழிபாயும் உடலே இன்பம் கொட்டி கொடுத்தாலும் குறையாத பொருளே இன்பம் வீரம் இல்லா வேகம் சும்மா திடு காலம் வந்தால் நேரம் சும்மா காலம் விலக்கி விட்ட காதல் சும்மா சிடு 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 கோபம் எல்லாம் பாயில் சும்மா கடகடகடலீலை எல்லாரும் சும்மா எழுந்த பின்பு நாவே சும்மா தொடவா சும்மா தொல்லை தரவா சும்மா கட்டிப்பிடி பேரை ஒளினாரு இருடா சும்மா தட்டி பறிப்பேரை தயங்காமல் கொடுடா சும்மா எட்டி முறுக்கேற தருவேனே பெரியா உம்மா வில்லாத்து வில்லங்கள் எல்லோருமே உன்னை கிளை பேச வந்தார்களே உன்னோடு வில்லங்கம் இல்லாமலே சொன்ன பிழை கூட தந்தார்களே என்றாலும் நீ புன்னை தரவில்லை என் போல ஆள் யாரும் இதில் இல்லை பயம் என்பது எனக்கில்லை நீ அல்டாப்பு ராணி நான் ஒத்துக்கிறேன் வந்து புல் ஸ்டாப்பை வைக்காம கட்டுக்கிறேன் அப்பா இன்னைக்கு அவசரமா 10 லட்சம் பணம் வேணும். ஏடா சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி பேசுறீங்களா? போடா வெளிய போடா கொலகார நாயா. நீ வாழணும்னு நினைச்சே கூட போற தம்பியை கொண்டுட்டேடா. பா தம்பி நானா கொண்ட? ஏய் நீ நடிக்காரா என்கிட்ட? உன்கிட்ட பொறுக்கி பசங்க இருந்தாங்களா அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கடா. பா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எது சொல்ல வேண்டா. தேவை ஒரு பொண்ணுக்காக கூட போறத தம்பியை கொண்டுட்டியாடா. ஆமா நான் தான் கொண்டேன். நான் கொலைகாரனா மாறினதுக்கு அதுக்கு நீ தான் காரணம். நான் 10 வயசா இருக்கும்போது அம்மா விட்டு போயிட்டாங்க. நீ அதுக்கப்புறம் என் கூட முகம் கொடுத்தா நீ பேசல. நீ தம்பி மேல்தான் மாசமா இருந்து படிக்க வச்ச. அம்மா தான் நான் தப்பா வளர்ந்துட்டேன். நான் கௌரி நான் கால் வச்சேன். அவரு தான் உலகம் இருந்தேன். அதான் கோபி இருக்கு கால் வழியில கோபி அவனு கால் வச்சது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் தம்பியை நான் கொண்டேன். அது தப்புன்னு எனக்கு தெரியுதுப்பா. பா நான் கௌரி கூட சந்தோஷமா நான் வாழணும். எனக்கு பணம் வேணும்பா. நான் பணம் கொடுக்கலன்னா என்ன போலீஸை காட்டி கொடுத்துருவாங்கப்பா. ஏய் அவங்க என்னடா பிடிச்சி கொடுக்குறது? நானே காட்டி கொடுத்துருவேன்டா. பா வேண்டாம்பா நான் கெட்டவன் தான். அம்மா சத்தியமா நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்பா. உன்னை மாதிரி துறைக்கெல்லாம் விட்டு வைக்க கூடாதா? உன்னை போட்டு பிடிச்சி கொடுத்துட்டு அனாதைக்கு எழுதி வைக்க போறேன்டா சொல்றா. பா உன் காலை வீந்து நான் கெஞ்சி கேட்கறேன்.
அன்னைக்கு அவனை கொலை செஞ்சுவேன், நாளைக்கு என்ன கொலை செய்ய மாட்டேன் நிச்சயம் இருக்க. ஹலோ ஹலோ, கந்தம் பேசுறேன். இன்ஸ்பெக்டருங்களா? வேணாம்பா, விட்டுருப்பா. இனிமேல் உங்க பையன் தப்பு செய்ய மாட்டோம்பா. ஹலோ, என் மூத்த பையன் கொலை பண்ணிட்டான். டேய் டேய் ஒண்ணு சொன்னா கேட்க மாட்டேடா. என்னையே காட்டி கொடுக்குன்னு நீ நினைக்கிறியா? செத்து போடா. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் கம்சன் பேசுறேன். எங்க அப்பா தற்கொலை பண்ணிட்டார், என்ன அனாதை ஆக்கி போயிட்டார். நல்லா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க, இப்படி பண்ணிட்டாரு. தங்கம்மா, இன்னைக்கு நமக்கு முதராத்திரி தங்கம்மா. நான் கண்ட கனவெல்லாம் இன்னைக்கு தான் பலிக்கு போகுது. டேய் ஆமா குஞ்சு, நீ ஏண்டாங்க நிக்கிற? இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆமா குஞ்சு. இங்க என்னடா உனக்கு வேலை? எனக்கு தெரியவே இல்லையே. எனக்கு தெரியுமாமா. அப்புறம் ஏன்டா நான் எங்க நிக்கிற? வெளியே போடா. நீ தான் உன் உலக்கி போட்டு குத்தணுமா? நான் ஓரமா நின்று தான் பாக்குறேன்னு, நீ எப்படி குத்துறன்னு. ஏட்டாடே ஆமா குஞ்சு, இது என்ன பரிகாரம் திருப்புற வேலையாடா? ஏய் என் தங்கம்ல என் செல்லம்ல போ. டே இதெல்லாம் பார்க்க கூடாது, வெளியே போடா. காலைல குச்சி மிட்டாய் வாங்கி தரேன்டாடே. ஆனா நான் போவோம், ஒரு கண்டிஷன். என்னடா ஆமா குஞ்சு உனக்கு கண்டிஷனு? நீ என்னென்ன பண்றியோ அதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி கொடு. எதுக்கடா ஆமா குஞ்சு எழுதி கொடுக்கணும்? ஊர்ல கல்யாணம் பண்ற எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட்டு பண்ணும்போது இந்த நோட்டை கொண்டுட்டு போய் நீ என்ன பண்ணுன்னு எழுதி கொடுத்தா என்ன மாதிரி சின்ன பசங்கள்லாம் கத்துக்குவாங்க. டேய் நான் எழுதி கொடுத்து தொலைக்கிற, வெளியே போடா ஆமா குஞ்சு. டே சரி நான் வரட்டுமா? முதலாளிக்கு மட்டும் கத்து கொடுத்துரு. போய தொலைடா கருமாசனம் பிடிச்சவன. தங்கம்மா, நம்ம கட்டிலுக்கு போலாமா? யோ இரியா, என்னையா அவசரம்? துணிமணிலாம் கழட்டி போட்டுறேன். இரு தங்கம்மா, நானும் துணிமணியெல்லாம் கிளட்டி போடுறேன். வா சீலையை நானே அவுத்து போட்டுட்டா? எல்லாம் உருவி போடட்டமா தங்கம்மா? யோ உருவதெல்லாம் சீக்கிரம் உருவியா, எனக்கு மூடு வேற ஏறுது. வா தங்கம்மா கட்டிலுக்கு போகலாம். அடடடபா
வா அடியாத்தி ஆத்தி வஞ்சி கொடி என் கொஞ்சங்கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு தங்கநர இடுப்புல தாமரப்பு சிரிப்புல சிக்கிக்கிட்டு ஆடுதடி இந்த மனசு சம்மதிச்சு மறுக்கல சத்தியமா வெறுக்கல ஒன்னவனி ஏங்குது இந்த வயசு வெட்ட வெளி புல்லுதா கட்டில இருக்கு கொட்டி வச்ச மல்லிகை ரத்த இருக்கு தூக்கத்துல கட்டிக்குவோம் யாரு நம்ம கேக்குறது ஜாடையில பாக்குறது வாத்தியாரே வா கஞ்சி கொடி கொஞ்சம் கிளி இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு ஓரத்தில யாருமில்ல நேரத்தில கண்டுவிட வேணும் அடி அந்த நெருக்கம் மன்மதனும் இருப்பா என் நேரத்தில என் மகனும் பொறப்பா ஓ வயிற்றில் ஆசை உண்டு ஆனந்தமும் கோடி உண்டு வா வா அடியாத்தி ஆத்தி வஞ்சி கொடி என் கொஞ்சங்கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு கொஞ்சம் கிளி இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு இங்க சுரேஷ்ங்கிறது யாருங்க? அவரு வெளியே போயிருக்காருங்க. என்ன விஷயமா கேக்குறீங்க? தபால் வந்துக்குது, வாங்கிக்கங்க. சுரேஷ், ஒரு சந்தோஷமான விஷயங்க. உங்களுக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிருச்சு. கௌரி, நிஜமாவா சொல்ற? ஆமா மாமா, இப்பதான் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்தாங்க, படிச்சு பாருங்க. சுரேஷ், வாங்கி படிச்சு பாருப்பா. அண்ணா, விஷயம் தெரியுமா? நான் படிச்சு வேலை வாங்கின மாமா எவ்வளோ ஆசைப்படுறது தெரியுமா? இந்த நேரத்தில் மாமா மேலே நான் நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குண்ணா. மாமா, அவரோட தலைவிதி தான் முடிஞ்சு போச்சு. என்ன
ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? ஆனா செவ்வந்தி தான் அப்பாவை நினைச்சு மனசு உடைஞ்சு போயிட்டா. எதையோ இழந்த மாதிரியே இருக்கா. கௌரி, நானும் செவ்வந்திய முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா அவ சந்தோஷம் அவனுடைய மனநிலை மாறுற மாதிரியே தெரியல. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. மாமா, அக்கா எல்லாரும் பேசிக்கிறாங்க சின்ன மாமாக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு. அவர் தான் இங்க பக்கத்துலயே நிக்கிறாருல்ல, நீயே கேட்க வேண்டியதானே? சின்ன மாமா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம் சிவந்தி, உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வேலை கிடச்சிச்சு. 3 பேரும் போய் குலதெய்வங்களுக்கு போயிட்டு வரலாம். ஹலோ, இது கௌரி வீடுங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் கம்சனோட ஃப்ரெண்டு. கம்சன் பாவுங்க, அவங்க நீங்கள் இல்லாமல் பைத்தியம் முடிச்சே திரியிறாங்க. நீங்கள் அவங்க இல்லாமல் எதுவுமே சாப்பிடாம கிடக்குறாங்க. காய்ச்சல் வந்து சாவ பொழைக்க கிடக்குறாங்க. உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. வந்து அவங்க ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. அக்கா 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் போய் அவர் ஆசைப்படி அவர் கூட இருந்துட்டு வாக்கா. ஏய், நான் மறுபடியும் எப்படிடி அவன் வீட்டுக்கு போவேன்? இதை பாரு, நீ எதுவுமே யோசிக்காத, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா சரியா? கௌரி வெளியே வா. சரி செவ்வந்தி, நீ வீட்டை பார்த்துக்கோ, நானும் தம்பியும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஏங்க, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே? இப்படி படுத்திருந்தா மட்டும் உடம்பு சரியாயிருமா? எந்திரிங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். நீயா? அப்ப என் கம்சன் எங்க? கௌரி கண்ணு, இந்த புருஷன் தேடி வந்தியா? எங்க என் கம்சன்? ஜெயிலில் கம்பெனி இருப்பான். அவனை போலீஸில் குடிச்சு கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு குறை சொல்கிறேன் பார்த்தியா? கம்சன் எப்போ பார்த்தாலும் கௌரி கௌரின்னு கிடப்பான். அவள்கிட்ட என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு வர சொன்னேன். இப்போ தான் தெரியுது, ஆனால் அவன்கிட்ட அம்சமான உடம்பு இருக்குன்னு தெரியுது. ஒரு தடவை அனுபவிக்கலான்னு தான் நினைக்கிறேன். காசை கொடுத்து கண்டவிட்டு போய் செலுத்தி வச்சு. உனக்கு எப்படி வசதி? இங்கேயே படுத்தலாமா, கட்டில் போய் படுத்தலாமா? ஏய், மரியாதையா பேசு. நீ பேசுறது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சுது, நீ நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது. இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சுது, உன்னை அவ்வளோதான் வெட்டி பழி கொடுத்துருவாரு. பெரிய உத்தம புத்திரன், வெட்டி போட்டுருவான் அப்படியே. ஏய், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவரு நல்லவர் தான். கம்சன் நல்லவனா? பைத்தியக்காரி, நீ காதலிச்சியா கோபி? அவன் யாருன்னு தெரியுமா? அவன் உன் புருஷன் தான். நீ பொய் சொல்லாத. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். அப்படியா?
இந்தா ஓ எல்லாம் போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன், நீயே பார்த்துக்க. மரியாதையா 2 பேரும் வெளியே போயிருங்க. ஆசைப்பட்டதை அனுபவிச்சுட்டு போயிடுறேன். வேண்டாம். பக்கத்தில் வந்தா தானே படுக்க முடியும். வாடா சகல, எங்கடா ஒரு நாயும் வரலன்னு பார்த்தேன், வந்துட்டியா? ஏண்டா உனக்கு வரதுக்கு நேரங்கள்லாம் கிடையாதா? வந்தே அப்படியே ஓரம் கட்டி நில்லு, நாங்கள் உள்ள போயிட்டு வந்துடுறோம். டேய் ஏண்டா என்ன காட்டி கொடுத்தது இல்லாம என்னடா வில்லன் மேல பேசுற? டேய் இங்க நான் வில்லனா நீ வில்லனா? சகலா நீ ஒருத்தன், நாங்க 2 பேரு. நீ என்ன செய்ய நான் பார்க்குறேன். அவனை போட்டு தள்ளுற. இந்த கம்சனாவே முடிக்க பாக்குற நாய, என்னைக்கு என்ன காட்டி கொடுத்து துணிஞ்சியோ அப்பவே உன்னை முடிவு பண்ணிட்டா. அதான்டா கிட்டே வச்சு கதையா முடிச்சேன். கௌரி இங்க நடந்த பத்தி எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என் பக்கத்துல வராது. நீ ஒரு கொலைகாரன் தெரியாம உன்னை போய் நல்லவன் நினைச்சனே, என் காதலையே அழிச்ச துரோகி. கௌரி நான் சொல்றத கேளு. என்ன சொல்ல போற? நான் எந்த கொலையும் பண்ணல, நான் ரொம்ப நல்லவன் சொல்ல போறியா? பாரு இந்த போட்டோ பாரு. கோவிதத்தை நல்லா பாரு. கூட பிறந்த தம்பியே கொல்ற அளவுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது? எல்லாத்துக்கும் காதல் தான். சின்ன வயசுல நான் கேட்ட அம்பு யாரையும் கொடுக்கல. எனக்கு 5 வயசு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் செல்வின்னு ஒருத்தர் இருந்தா. என்கிட்ட சிரிச்சு பேசினான். நான் சோகமா இருக்கும் போதெல்லாம் சோறு போடுவா. அவன் வீடே நான் கிதின்னு கிடந்தேன். ஒரு நாள் வழியில பார்த்து லவ் பண்றேன்னு சொன்னேன். எனக்கு சொர்க்கமா தெரிஞ்சது. ஒரு நாள் அவ வந்து வேற ஒருத்தங்க கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவதான் என் புருஷன் சொன்னா. பலகாலத்தில் அடிச்ச உலகம் எனக்கு முள்ளா குத்துச்சு. எந்த பொண்ணை தொட்டாலும் எனக்கு வெறுப்பா இருந்துச்சு. அப்பதான் நான் உன்னை பார்த்தேன், உன்னை காதலிச்சேன். அப்பதான் கோபி குறுக்க வந்தான். எங்க நீ கிடைக்க மாட்டேன பயத்தில் தான் அவனே நான் கொண்டேன்.
நீ என் கூட இருந்தால் மட்டும் போதுங்க அது. இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீனும் என்னை விட்டு போயிடாத. நான் செஞ்ச தப்புக்கு என்ன செஞ்சாலும் என் கூட இரு. கண்ணு எரியுது. ஐயோ கண்ணு எரியுது. ஐயோ பாவி கண்ணில் ஆசிட்டு ஊத்திட்டானே. கௌரி என்னை விட்டுட்டு போயிடாத. கௌரி என்னை விட்டுட்டு போயிடாத. இனிமே நான் பொழைக்க மாட்டேன் கௌரி. நீங்க உயிர் வாழணுங்க. நான் இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன். வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க. பெரியமாமா, ஏன் நான் பக்கத்துல வந்தாலே தூரம் தூரம் போறீங்க? ஏன் என்ன பிடிக்கலையா? ஏன் செவந்தி இப்படி என்ன பார்த்து கேட்குற? பின்ன ஏன் மாமா நெருங்கி பழகவும் மாட்டேங்கிறீங்க, கிட்டேயும் வர மாட்டேங்கிறீங்க? என்னை பார்த்தா ஏதாவது பயமா இருக்கா என்ன உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஐயோ, நான் உன் பொண்டாட்டி. கிள்ளி விளையாடுற இடத்துல தள்ளி நிக்கிறியே, இது உனக்கே சரியா இருக்கா? முதல்ல கிட்ட வாங்க. தோல் மேல கை போடுங்க. போடுங்க சொல்றேன்ல. பாருங்க மாமா, நான் பழசு எல்லாமே மறந்துட்டு உங்க கூட புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். செவந்தி, நெசமா தான் சொல்றியா நீ? ஆமா மாமா, நான் உங்க பொண்டாட்டி தானே. என்னை கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், கொஞ்சம் ஒரு நாள் கூட உங்களுக்கு தோணலையா? இதுக்கு மேல உங்க மனசு நோகிற மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். இதுக்கு முன்னாடி நடந்திருந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. செவந்தி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. சொன்ன செய்வியா? சொல்லுங்க மாமா, இனிமேல் உங்க பேச்சு மாதிரி நான் எதுவுமே பேச மாட்டேன். செவந்தி, எனக்கு எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்க மடியில் படுத்து என்னை தாளாட்டி தூங்க வைப்பாங்க. தாய்க்கு அடுத்தது தாரன்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுக்கப்புறம் எல்லாமே நீ தான். உன் மடியில் படுத்து நான் தூங்கணும். எனக்கு தாளாட்டு பாடுறியா? மாமா, என்னமாம்மா இது கேள்வி? இனிமே உங்க கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராம நான் பார்த்துக்கிறேன் மாமா. அப்படி உங்க கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராம உங்களை அன்பா அம்மாக்கும் மேலேயா நான் பார்த்துக்கிறேன். வாங்க மாமா, என் மடியில் படுத்துக்கோங்க. நான் தாலாட்டு பாறேன், நீங்கள் அப்படியே தூங்குங்க. கிளி சேலகட்டும் வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா உன்னை நினைச்சுதா நான் இதமுதா என் தலவாரி பூச்சூடினே ஒரு நாளும் பூவும் பொட்டும் வாடாது மானே மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா
என்ன தொடத்தான் லேசாக விரல் படத்தான் ஆறாத காயம் எல்லாம் மாறி போகுமே சாமியுண்டு காவலுக்கு அச்சப்பட தேவையில்லை கலையாத வாசம் நாம் கொண்டாடும் நேசம் நிலையான உறவென்று வரலாறு பேசும் மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா நான் தான் தல பிரசவம் நலமாக தினம் தினமும் ஆட்டாட வேண்டி வந்தேன் போதுமல்லவா உன்னை என்று வாழ்வதற்கு மண்ணில் ஒரு வாழ்க்கை இல்லை ஒரு போதும் இரு ஜீவன் பிரியாது மாறி மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா உன்னை நினைச்சுதான் நான் நெதமுண்டா என் தலவாரி பூச்சூடினே ஒரு நாளும் பூவும் பொட்டும் வாடாது மானே மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா மறந்தே போச்சு, நான் வேற சந்தைக்கு போகணும். காலையில் அவரை கத்திரிக்காய் எல்லாம் அறுத்து வச்சிருக்கேன். நான் சந்தைக்கு போயிட்டு வரட்டுமா? சரி மாமா. சரி போயிட்டு வாங்க. செவந்தி, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டு நீ எதுவுமே கேட்டதில்ல. இப்போவாது நீ ஆசைப்பட்டதை ஏதாச்சும் கேளேன், என் கையால் வாங்கிட்டு வந்து உனக்கு தரேன். எனக்குலாம் எதுவும் வேண்டாம் மாமா, நீங்கள் சந்தைக்கு போயிட்டு வாங்க. இல்லை செவந்தி, முதல்ல நான் கேட்குறேன். நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். சரி, வேண்டான்னு சொன்னா விடவா போறீங்க? எனக்கு பிடிச்ச சிவப்பு புடவையும் குண்டு மல்லிப்பூவும் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் செவந்தி. ஆமாம், குண்டுமல்லி பூ எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். இப்போ சந்தோஷமா தானே இருக்கும். அட மக்கு மாமா, நம்ம ரெண்டு பேத்துக்கு இன்னைக்கு முதல் ராத்திரி. அப்படியா? நிஜமாவா சொல்ற? இத நீ கேட்ட உடனே கேட்கலாம் ஒரு மாதிரியா இருக்கடா குட்டிமா. சரி சரி, முதல்ல சந்தைக்கு போயிட்டு வாங்க. நான் உன்னை கேட்டா தருவியா? சொல்லுங்க மாமா, தரேன். ஒரே ஒரு மொத்த மட்டும் கொடுக்குறியா? மாமா, நீங்க முதல்ல சந்தைக்கு போயிட்டு வாங்க, ராத்திரி மொத்தமா எத்தனை வேணுமோ தரேன். அதெல்லாம் முடியாது, இப்போ நீ கொடுத்துதான் ஆகணும். மாமா சொன்னா கேளுங்க, முதல்ல சந்தைக்கு போங்க போங்க. செவந்தி, செவந்தி, உள்ள என்னடி பண்ற? அக்கா, எனக்கு இந்த பூ ஒழுங்கா வச்சுடுக்கா. கல்யாணம் கூட ஆயிடுச்சு, இன்னும் பூ வைக்க தெரியல. சரி சரி, ஒரே நிமிஷம் வரேன். எதுக்கு போறான்?
இதில் பாயாசம் இருக்கு. இதில் சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? ஏண்டி வீட்டில் இவ்வளோதான் சர்க்கரை இருந்துதான். ஆமா, என்ன உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? அட போடி, என் மாமா இது வரைக்கும் என்கிட்ட ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல. சரி, பால் பாயசம் பண்ணி கொடுக்கலாம் தான் பண்ணி வச்சேன். நல்லா இருக்கா? அதுக்காக இப்படியாடி சர்க்கரை கொட்டுவாங்க? சரி சரி, இனிமேலாவது சந்தோஷமா இருங்க. அண்ணா வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? என்ன இத்தனை நாளா வீட்டு பக்கமே காணோம். அப்புறம் அக்காலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி வாங்கண்ணா, பால் பாயசம் சாப்பிடுவீங்க? இல்லைம்மா, நான் ஏற்கனவே வயிறு நம்ப சாப்பிட்டேன், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏமா? ஆமா, ஏன் நான் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? ஆமா, என் பெரியம்மா சந்தையில பாத்தீங்களா? காலையில போனாங்க, இன்னும் வரவே இல்லை. ஏன் மாமா, என்னாச்சு? வாயால எப்படி சொல்றது தெரியல. அவளுக்கு நடக்கக்கூடாது நடந்துருச்சுமா. அவ சந்தையில போயிட்டு செலவு பண்ணிட்டு வரும்போது லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அது கண்டிப்பா என் மாமாவா இருக்காது. அம்மா இங்க பாருமா, கடைசியா நீ கேட்டியாமே சந்தைக்கு போயிட்டு சிவப்பு கலர் புடவையும் குண்டு மல்லி பூவும் கொண்டு போய் செவந்திக்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு செத்து போயிட்டாமா. சந்தேகமா இருந்த இதுல பாருமா, இது யார் படம்? ஐயோ மாமா, மாமா என்னை கூட்டிட்டு போங்க மாமா. உயிருக்கு பொழைச்சிக்குவாரு நம்ம கல்பனை புத்து மாரியம்மா. அவரை சாக விட மாட்டாருமா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டிருக்கேன், வாங்க போய் பார்க்கலாமா? டாக்டர், என் மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்றும் இல்லை தானே? எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. மூளைக்கு அதிகமாக அடிபட்டதால் அவர் சுயநிலவை இழந்துட்டார். நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், குணப்படுத்த முடியல. இது ஒரு மர்மமான நோயாக இருக்குது. இதுக்கு மேலே அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இவர் பிழைப்பார்னு நம்பிக்கையாக எனக்கு தெரியல. ஏதோ நீ கும்புற தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டு பாரு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர், எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்க தகராசை காப்பாத்து டாக்டர். கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர். மன்னிக்கணும், இது பணத்தால் காப்பாற்றுற விஷயம் இல்லை. இவர் உயிர் பிழைக்கிறது மறுஜன்மம் எடுக்கிற மாதிரி. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அக்கா, இனிமே மாமாட்ட பேச முடியாதா? இனிமே மாமாவை பார்க்க முடியாதா? ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எல்லாமே அந்த விதியோட விளையாட்டு தான். பாருமா, நான் ஒன்று சொல்றேன். ஏம்மா, நீங்க கும்பிட்றீங்கல்ல நம்ம கல்பனை புத்துமாரியம்மா, அந்த கோயிலில் தூக்கி போய் போட்டு நம்ம மாமனை கட்டி அழுதிங்கன்னா என் மாமனை காப்பாத்து. மகளி பிச்சை கேளுமா, கண்டிப்பா நம்ம ஊருக்கு வழக்க வைக்கிற கல்பனை முத்துமாரி உன் புரிச்ச காப்பாற்றுவோமா. என் புருஷனை உன் பாதத்துல போட்டிருக்கேன்.
தயவு செஞ்சு இது ஊன் பிள்ளையா நினைச்சு எனக்கு தாலி பிச்சை போடுமா. இந்த தாலிய தட்டி பறிச்சிடாதம்மா. தயவு செஞ்சு அவரை பொழைக்க வச்சிருமா. உங்ககிட்ட மடிப்பிச்சு கேக்குறமா. என்ன மனசு இறங்கி என் மாங்கல்யத்தை காப்பாத்திருமா. எனக்கு யாருமே தோணல. என்ன நம்பி யாரும் இல்ல. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். தயவு செஞ்சு காப்பாத்திருமா. நீதான் எங்க 2 பேத்தையும் சந்தோஷமா வாழ வைக்கணும். வேண்டிய வரத்து கொடுக்கற நீ முத்துமாரியம்மா, நான் கேக்குறேன் மடிப்பிச்ச. தயவு செஞ்சு என் புருஷனை திருப்பி என்கிட்ட கொடுத்துருமா. உன்னை நம்பி உச்சியிலே, உன்னை நம்பி உச்சியிலே பூ முடிச்சேன் தாயே. முடிச்ச பூ நிலச்சிருக்க மனசு வைக்கணும் நீயே. முடிச்ச பூ நிலச்சிருக்க மனசு வைக்கணும் நீயே. உன்னை நம்பி நெத்தியிலே, உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன் தாயே. வெச்ச பொட்டு கலைஞ்சிடாமே வாழ வைக்கணும் நீயே. வெச்ச பொட்டு கலைஞ்சிடாமே வாழ வைக்கணும் நீயே. தாலாட்டு
அந்த மாரியம்மா உங்களை காப்பாத்திட்டா. டேய், நீ தங்க மனசுக்காரன்டா, உனக்கு எப்பவுமே ஒன்றும் ஆகாதுடா. நீ நம்ம கும்பிட்றமே நம்ம கல்பனை முத்து மாரியம்மா, என்னைக்குமே ஒரிஜினல் மாரியம்மன்டாது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லாமே மாறி போச்சுடா. உன் கஷ்டமெல்லாம் இனிமே உன் வாழ்க்கையில் பிரியா சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணி கல்யாணத்தை வாங்கி நீடோடி வாழ்வடா. அம்மா தாயே முத்துமாரியே, உன் அருளால எனக்கு மறுபடியும் ஒரு மறு ஜென்மத்தை கொடுத்துருக்க. இந்த நன்றி கடனுக்கு யாரு கண்ணு பட்டுச்சோ, யாரோட சாப சபிச்சதோ தெரியல. எனக்கு இந்த நிலைமையில இருந்து எனக்கு மறுபடியும் எனக்கு மறு வாழ்க்கையை கொடுத்துருக்க. இனியாவது எங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி எங்கள் குடும்பம் சந்தோஷமா வாழணும். தாயே அருள்பாலிப்பாயாக. சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் பூமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காப்பது
கட்டுமல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் இருந்து வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல சுத்து பட்டு உர பார்த்து கண்ணு பொட்டு வந்த மல தத்து பல்லு உரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்சா கட்டம் கட்டம் மல ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதடு வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதடு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேள்வி சத்திரமே சத்திரமே கட்டுமல்லி கட்டி வச்சா கல கலக்கா பொட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சார பாம்பு இழுப்ப வச்சா வச்ச புத்தன் ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் கொட்ட வச்சவாளே உச்சி கொண்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்டவாளே ரஞ்சிதமே ரஞ்சிதமே